எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முத்துப்பாண்டி பேசுறேன். எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நேத்து வந்துட்டு புல்லம்பட்டி சாலையில போயிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அத தான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். மார்க்கு 2 மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில 1லேருந்து 12 வசனத்த பத்தி தான் பேசப் போறேன். ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணாரு. யாரு? ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணாரு. அப்பதான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு இப்படியே ஒரு இடத்துக்காக போயிட்டுருக்காங்க. அப்ப வந்துட்டு திரும்ப வந்து கப்பூர்நகம்னு ஒரு ஏரியா இருக்கு. எந்த ஏரியா? கப்பூர்நகம். அப்படி அந்த இடத்துக்கு ஏசப்பா வந்து அடிக்கடி அங்க போவாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க? ஒருத்தர் வீட்டுக்கு ஏசப்பா போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டா, இப்ப நம்ப வீட்டுக்கு ஏசப்பா வந்துட்டா கூட்டம் கூடணுமா கூடாதா? அந்த வீட்ல அவ்ளோ கூட்டமா. கூட்டம்னா கூட்டம், அவ்ளோ கூட்டம். வாசல்ல நிக்கிறாங்க, உள்ள நிக்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு. அவ்ளோ பேர் நிக்கிறாங்க. கூட்டம் கூடிடுச்சு. அப்ப 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன்னா யாரு? திமிர்வாதக்காரன் நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் ரவுடியா இருப்பான், மோசமான ஆளு, பயங்கரமான ரவுடியா இருப்பான், திமிரு பிடிச்ச பையன் அப்படி சொல்லுவோம் நம்ப. ஆனா, அப்ப திமிர்வாதக்காரன் யார சொல்றாங்கன்னா, கை கால்லாம் முடியாதவன், நோய்வாய்ப்பட்டவன், முடக்குவாதம் உள்ளவன், ஒரு ஒரு பக்கவாத வியாதின்னா என்ன? கை கால்லாம் நகராது, அவன அசைக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. அந்த மாரி ஒரு உள்ளவன 4 பேர் யாரு? ஏசாப்ப பத்தி அறிஞ்சவங்க, ஏசப்பா செய்ற அற்புதம் எல்லாமே அந்த 4 பேருக்கும் தெரியுமா. 4 பேர் என்ன பண்றாங்க, ஏசப்பாட்ட தூக்கிட்டு வராங்களாம். தூக்கிட்டு வந்தா அந்த வீட்டுக்குள்ள போயிட முடியுமா? ஏன்னா வீட்டுக்குள்ள உள்ளயும் இடம் இல்ல, வெளிலயும் இடம் இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா. கூட்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. என்ன பண்றாங்க, ஏசப்பா எந்த வீட்ல இருக்காங்களோ, அந்த வீட்டுக்கு மேல ஏறிட்டாங்க. எங்க? அந்த வீட்டு மேல ஏறி அப்போ உள்ள வீடுலாம் எப்படி இருந்திருக்கும்? கூரை வீடா தானே இருந்திருக்கும். அப்போ உள்ள மேற்கூரை இருக்குல்ல, அத 2ஆ பிரிச்சுட்டாங்களாமா. எங்க? 2ஆ பிரிச்சுட்டு, அந்த திமிர்வாதக்காரன் இருக்கான்ல, யாரு? இந்த உடம்பு முடியாம இருக்காருல்ல, அவரும் திமிர்வாதக்காரர்ல. அவர் என்ன பண்றாங்க, 2ஆ பிரிச்சு, அந்த மேல ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸ் வழியா அவர கட்டில்ல வச்சு தூக்கிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்து கட்டிலோட தூக்கிட்டு படுக்கையோட தூக்கிட்டு வராங்க. அந்த 4 பேரும் அந்த படுக்கையோட கீழ இறக்குறாங்களாமா. ஏற்கனவே என்ன ஆகும்? வீட்டுக்காரன் ஒத்துப்பானா? என் வீட்ட ஏன்டா பிரிக்கிறீங்க கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? ஆனா, அந்த வீட்டுக்காரர் மட்டும் அமைதியா இருந்தாராமா. "ஏதோ செய்றாங்க" அப்படின்ட்டு அமைதியா இருந்தாராமா. என்ன பண்றாங்க, அப்ப 4 பேரு இயேசப்பாவ விசுவாசிக்கவே மாட்டாங்களா? அவங்க 4 பேரும் இயேசுவ பார்த்ததுனால தான், அவங்க மேல அவங்க அவ்வளோ பாசமா இருந்திருக்காங்க. இயேசு அவங்கள பார்த்து யார பார்த்து? அந்த 4 பேரையும் பார்த்து, அ விசுவாசத்தை கண்டு, அவங்கள பார்த்து, "இப்ப என் மேல இவ்ளோ விசுவாசமா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு ஏசப்பாக்கு அவ்ளோ சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம்? அவ்வளோ சந்தோஷமா. அப்ப ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, திமிர்வாதக்காரன பார்த்துருக்காரு. பார்த்து, "உனக்கு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது." ஏன்னா, திமிர்வாதக்காரன் நெறைய பாவம் பண்ணியிருப்பான். நெறைய பிரச்சனை பண்ணிருப்பான். நெறைய தீங்கு பண்ணிருப்பான். அவன் பாவத்தினால தான் இந்த பிரச்சனைலாம் அவனுக்கு வந்திருக்கே. உண்மை சொல்லணும்னா அதான் உண்மை. ஏன்னா, நெறைய பேர் பாவங்கள் வரதான் அவன் நெறைய பண்றனால தான் அவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வருதே. அதனால உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னு சொல்ட்டாங்க. உடனே இயேசு கூட நெறைய பேர் இருக்காங்கல்ல. அங்க வந்து சில பேர் இருக்காங்க. இயேசுவ பிடிக்காதவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. எங்க? அந்த வீட்ல இயேசு பிடிக்காத சில பேர் அங்க இருக்காங்க. அந்த பேரு தேவதர்ஷன் சொல்றதுக்கு இவரு யாரு? இவரு பேரு இவரா? இதெல்லாம் மன்னிக்கிறது வந்து யாரு மன்னிக்கணும்? கடவுள் தானே மன்னிக்கணும். தேவன் தானே மன்னிக்கணும். இவரு பாவங்கள மன்னிக்க இவரு யாரு? அப்டின்ட்டு அவங்க ஓப்பனா சொல்லல. அவங்க மனசுக்குள்ளேயே மனசுனா என்ன? அவங்க இதயத்துக்குள்ளேயே அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்களாமா. இவரு மன்னிக்கிறது இவரு யாரு? அவரு யாரா இருக்கும்? இப்படிலாம் பண்ணலாமா? அப்டின்ட்டு ஒரே யோசிச்சுட்டே இருக்காங்களாமா. அப்ப ஏசப்பா சொன்னாங்களாம், உங்க இதயத்துக்குள்ள ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? ஏன்? ஏன்னா, அவங்க அப்படி சிந்திக்கிறது யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும் தெரியாதா? அப்ப ஏசப்பா அவரோட ஆவியில அது உணர்ந்திருக்காரு. யாரு? ஏசப்பா அவரோட ஆவியில அத தெரிஞ்சு, அவர்கள பார்த்து கேட்கறாங்க, "உங்க இதயத்தில இப்படி ஏன் சிந்திக்கிறீங்க? ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? பூமியில பூமியில உள்ள மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கணுமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவதோ, இது எளிது." அப்படின்னு யார் கேட்கிறா? ஏசப்பா கேட்கறாங்களாமா. ஏன்னா, படுக்கைய எடுத்துட்டு போன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஏசப்பா சொன்னாரு, "உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு போ." யார சொன்னா? அந்த திமிர்வாதக்காரன் இருக்கார்ல, உன் படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போ அப்புட்ன்னா, அவரு ஏற்கனவே 4 பேர் தான் தூக்கிட்டு வராங்க. அவரு எழுந்து தூக்கிட்டு போ முடியுமா? அவர பார்த்து சொல்றாங்க, "உன்னோட படுக்கைய எடுத்துக்கொண்டு போ." அப்படின்னு சொன்னோனே, அந்த திமிர்வாதக்காரன் படுத்திருந்தவன் மனுஷன் எப்படி எழுந்தானே தெர்ல. அவன் எழுந்து அவர் படுக்கைய எடுத்துக்கிட்டு,
அந்த இடத்த விட்டு போறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. யாராரு? இயேசுவ புடிக்காதவங்களும் அந்த இடத்துல நெறைய பேர் இருந்தாங்கல்ல. அவங்கலாம் ஒரே ஷாக்காயி, "என்னடா இது? நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம், இங்க ஒண்ணு நடக்குது" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு எல்லாம் ஷாக்காயி பார்க்குறாங்க. அவரு படிக்கலாம் எடுத்துக்கிட்டு எழுந்துட்டு படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்து போறாரு. அப்போ வந்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்றது? ஏன்னா, இப்ப இயேசப்பா செஞ்ச அற்புதத்த அந்த மக்கள்லாம் பார்க்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நேர்ல பார்க்குறாங்க. அத பார்த்த உடனே எல்லாரும் இயேசுப்பாவ அப்ப தேவன் எல்லாரும் மகிமைப்படுத்துனாங்களாம். மகிமைப்படுத்துனா என்ன? எல்லாரும் "ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ன்னு" சொல்றாங்களாமா. ஏன்னா இயேசுப்பா செஞ்ச அற்புதம் அவங்க பார்க்கலல்ல. ஏன்னா ஏற்கனவே முறுமுறுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு வேலை இல்ல. அத எப்படி மனுஷன் மன்னிக்க முடியும்? ஏன்னா மனுஷன் வந்து மன்னிக்கப்பட்டு சொல்லக்கூடாதாமா. யாரு? இயேசப்பா அவங்க எப்படி பார்க்குறாங்க? மனுஷனா பார்க்குறாங்களாமா. மனுஷன் மன்னிக்கப்பட்டு சொல்லாமா? அ பாவத்த மன்னிக்கிறது இவரு யாரு? இவரு என்ன கடவுளா? அப்படின்னு காமிச்சதுக்கெல்லாம் இயேசப்பா தான் மனுஷனா தோன்றி அற்புதம் பண்ணாரு. அப்படிலாம் அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா அவர் கடைசி வரையும் அப்படி காட்டிக்கவும் இல்ல. நான் தான் கடவுளுங்கிறத இயேசப்பா ஒரு இடத்துல கூட அவர் காமிச்சுக்கவே இல்ல. ஒரு சாதாரண மனுஷன போல இருந்தாரு. பாவிகளெல்லாம் மன்னிச்சாரு. அவங்க வந்து திமிரா நெனச்சிருந்தாருன்னா, "உனக்கு நீ பாவம் பண்ணிட்ட. நீ எழுந்து நடக்க மாட்டேன்னு" சொல்லிருக்கலாம். அவர் "நீ எழுந்து உன் படிக்கைய எடுத்துக்கொண்டு நட. உன் வீட்டுக்கு போ. அப்புட்ன்னு நான் சொல்றேன்." அப்புட்ன்னு சொன்ன உடனே மனுஷன் ஏஞ்சு நடந்து போவார்ன்னு நெனச்சாங்களா? ஏஞ்சு நடந்து போனாரு. இயேசப்பா நாமத்த மகிமைப்படுத்திட்டே போனாங்களாம். அங்க இருந்து முறுமுறுத்துறவங்க எல்லாரும் சைலன்ட்டா போயிட்டாங்க. அதனால நம்பளும் நெறையா பாவம் பண்ணியிருப்போம். ஒண்ணுமே இல்ல. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஏசப்பாட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. நம்ப "ஏசப்பா இந்த பாவத்த நான் பண்ணியிருக்கேன்." ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கும் தெரியும்ல. நீங்க யார்ட்டயும் போய் சொல்லலாம் தேவையில்ல. "ஐயோ! நான் இந்த பாவம் பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு கேட்கலாம் தேவையில்ல. நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஏசப்பாட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இப்போ உள்ள மனுஷன் இப்ப நான் மன்னிக்க முடியுமா? என்னாலயும் மன்னிக்க முடியாது. ஏன்னா நானும் கடவுள் இல்லல்ல. நானே உங்களுக்காக தான் மன்னிப்பு கேட்கணும். அதனால நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏசப்பா மன்னிப்பு குடுப்பாரு. மன்னிப்பு குடுத்து நம்மள ஆசீர்வாதமா வச்சிருப்பாங்க. நீ யாருமே பயப்படாம கேளுங்க. நீ வேணா கேட்டு பார்த்து ரிசல்ட் என்னன்னு பாருங்களேன். உங்க பாவம் மன்னிக்கப்படுது இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா மன்னிக்கப்படும். ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சில பேர் பிரச்சனை குடுத்துருப்பாங்க. சில பேர் நம்மகிட்ட தப்பா நடந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட நீ பகைச்சுக்கிட்டு சண்டை போட்டு போகாதீங்க. யார் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு கேளுங்க. அப்பா இவரு வந்து என்ட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு. அவர மன்னிச்சிருங்க. அவரு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கன்னு கேட்டு பாருங்க. அவருக்கும் விடுதலை குடுப்பாரு. உங்களுக்கு நமங்களுக்கு சண்டை போட்டவர்ட்டயும் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்னா, நம்மள எப்படி வச்சிருப்பாரு ஏசப்பா? ரொம்ப நா ரொம்ப 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 நல்லா வச்சிருப்பாரு. எப்படி வச்சிருப்பாரு? ஏன்னா நம்ம சண்டைக்கு போலல்ல. திருப்பி அவர்ட்ட சண்டைக்கு போகாம, அவர் செஞ்ச தப்புக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப நம்ம ஏசப்பா எங்கேயோ தூக்கி வச்சிருப்பாரு. பரவால்ல இந்த பையன் நல்லா இருக்கான். அப்படின்ட்டு நம்மள பார்த்து ஏசப்பா ஷாக் ஆயி பார்ப்பாரு. அதனால அதுவே போதும் நமக்கு. நம்ம எப்போதுமே பாவம் செய்யாம இருப்போம். செஞ்சுட்டோமே! அப்படின்னு நம்ம நெனச்சு கவலைப்படாம இருங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டாலே போதும். கண்டிப்பா ஒரு நாள் உங்க பாவத்த மன்னிப்பாரு. கண்டிப்பா இயேசுவோட நாமத்த எல்லாம் உயர்த்துங்க. உயர்த்தினாலே போதும். அவர் செய்ய வேண்டியது நமக்கு ஏற்ற காலத்துல செய்வாரு. ஏசு எப்படின்னா, ஏற்ற காலத்துல ஏற்ற கனிய குடுத்து நம்மள ஆசீர்வதிப்பாராமா. அவர்ட்ட நாமத்த நம்ம உயர்த்தினாலே போதும். காலையும் இரவுலயும் ஒரு பிரேயர் பண்ணாலே போதும். நம்மள கண்டிப்பா அவர் பார்த்துப்பாரு. "அப்பா, அந்த திமிர்வாதக்காரன நீ காப்பாத்துன போல எங்களையும் காப்பாத்துங்க." அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேளுங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க எல்லாரும் மார்க்கு 2ஆம் அதிகாரத்த நீங்க படிச்சாலே, அதுக்கான நான் இப்ப சொன்னதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா நீங்க படிக்கணும் நீங்க. இந்த அதிகாரத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க சிறியா இருக்கிற நேரத்துல நீங்கலாம் படிங்க. படிச்சுட்டு இயேசப்பா நாமத்த நீங்கலாம் உயர்த்தினாலே போதும். அதுவே போதுமானதா இருக்கும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஏசப்பா நம்மள கூடவே இருக்கார். நம்ம செய்கிறது எல்லாமும் அவருக்கு தெரியும். நம்ம கூடவே இருந்து அவர் பார்த்துருக்காரு. நம்ம செய்கிற நல்லது அவருக்கு தெரியும். நம்ம செய்கிற கெடுதல் அவருக்கு தெரியும். அது நம்ம மட்டும் எல்லாருமே ஏசப்பாவை கூப்பிடுவோம். ஏதாவது நம்மளுக்கு கெட்ட விஷயம் நடந்தா மட்டும் தான் அவர கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடாம நாளைக்கு நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் அவர கூப்பிடுங்க. "அப்பா எனக்கு நல்லது நடந்திருக்கு. நன்றி அப்பா" அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். நம்ம செய்ய வேண்டிய காலத்தில கண்டிப்பா நம்ம செய்வார். அதுவே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் கேட்குறோம். "அப்பா எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு" கேட்டா, அப்ப பிரச்சனைய மட்டும் கேட்போம். ஆனா நல்லது நடக்கும்னு கேட்குறோமா? அப்படி இருக்கவே கூடாது. எப்போதுமே நம்ம அவர்ட்ட பேசணும். பேசினா நமக்கு கண்டிப்பா நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க யாராச்சும் ரிப்ளை பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏற்ற காலத்தில ஏற்றத்த குடுப்பார். நீ கூப்பிடல நினைச்சு பயந்துட்டு இருக்க தேவையில்ல. ஒரு திமிர்வாதக்காரனே அவர் ஆசீர்வதிக்கிறார்ன்னா, நம்மள ஆசீர்வதிக்காம போகவும் மாட்டாரு. சில பிரச்சனைகள் வருதா? அதெல்லாம் கடந்து போங்க. இயேசப்பா நாம துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.